நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறிய நிலையில் அந்த கட்சியின் உயர்நிலை கூட்டத்தில் இன்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து நமது செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். அவர் இனி தொடர்ந்து பேச இருக்கிறார். நன்றி அனிதா. இது தொடர்பாக இன்று காலை முதலே நாம் இது தொடர்பான செய்தி தொகுப்புகளை தந்து கொண்டிருந்தோம். குறிப்பாக காலை சிறப்பு செய்தி தொகுப்பில் பல்வேறு தரப்பிலிருந்தும் உயர்நிலை குழு கூட்டத்திலிருந்து நிச்சயமாக மதிமுக வெளியேறுவது சந்தேகமே, வெளியேறுவது குறித்து நிச்சயமாக முடிவெடுக்க மாட்டார்கள் என்ற செய்தி வந்தபொழுது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி மட்டுமே நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் குறைவு, நிச்சயமாக மதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவது உறுதி என்பது போன்ற ஒரு தகவலை கொடுத்தோம். அந்த தளத்தில் நின்று ஒரு கலந்துரையாடலையும் செய்தோம். இன்றைக்கு அந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் இதை விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக தொலைபேசி வாயிலாக நம்முடைய இது தொடர்பான கருத்துக்களை தருவதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் திரு தா பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். மதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. இது குறித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பார்வை என்ன? திரு தா பாண்டியன், நான் பேசுறது கேக்குதா? நல்லது, நம்ம அவரிடம் தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக அனிதா, இன்றைக்கு ஒரு 3 தீர்மானங்களை இந்த மதிமுக கூட்டத்திலே நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதில் முதல் தீர்மானம், முக்கிய தீர்மானம் அப்படிங்கிறது ஏன் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான முடிவு அப்படிங்கிறதை மிக நீண்ட தீர்மானமாக கொடுத்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக பிரதான காரணமாக அவர்கள் வலியுறுத்தியிருப்பது அப்படிங்கிறது ஈழத்தமிழர்கள் நலன் சார்ந்த பிரச்சனையில் பாஜகவினுடைய அணுகுமுறை, குறிப்பாக பிரதமர் மோடியினுடைய அணுகுமுறை அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிருப்தியை தங்களுக்கு ஏற்படுத்தியிருப்பதாக மதிமுக தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தொடக்கத்திலிருந்தே அவர்கள் பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே அவர்கள் ஆட்சியில் பொறுப்பை ஏற்றக்கூடிய சூழலில் சார்க் நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம் என்ற பெயரில் ராஜபக்சேவையும் அழைப்பு விடுத்தது மிகவும் கண்டனத்திற்குரியது என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள். அதை தாண்டி சமீபத்தில் நடைபெற்ற காட்மாண்டுவில் நடைபெற்ற சார்க் நாடுகளினுடைய தலைவர்களுடனான சந்திப்பின் பொழுது பிரதமர் மோடி இலங்கை அதிபர் ராஜபக்சேவிற்கு மீண்டும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். இது மிகவும் கண்டிக்கக்கூடியது என்று அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுபோலவே ராஜபக்சேவிற்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்ற சுப்பிரமணியன் சாமியின் கருத்தை இதுவரை எந்த பாஜக தலைவர்களும் கண்டிக்கவில்லை என்பதையும் அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். மீனவர்கள் பிரச்சனையை பொறுத்தளவிலே 5 மீனவர்கள் மரண தண்டனை விதிக்கப்பட்டு அங்கிருந்து விடுதலை செய்யப்பட்டிருந்தாலும் கூட இது இந்திய இலங்கை அரசு இணைந்து செய்த ஒரு நாடகமாகவே அவர்கள் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்கும் தங்களுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். இலங்கை சென்ற இந்திய தளபதி, ராணுவ தளபதி அங்கே அவர்களை சந்தித்து பேசியது, இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அந்த தீர்மானத்தில் அடுக்கி கொண்டே இருக்கிறார்கள். இந்த தளத்தில் நின்றே நாங்கள் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு முடிவு செய்ததாக மதிமுக கூறியிருக்கிறது. கண்டிப்பாக செந்தில், இதை பற்றிய கூடுதல் விவரங்களை நீங்கள் தரவிருக்கிறீர்கள். அதற்கு முன்பாக கூட்டணியில் இருந்து மதிமுக வெளியேறுவதாக அறிவித்துள்ளது. மதிமுக உயர்நிலை கூட்டத்தில் இது தொடர்பாக வைகோ பேசியதை தற்போது பார்க்கலாம். 2000 இந்து கோவில்களை உடைத்து நொறுக்கிய சிங்கள வெறி கூட்டத்துக்கு தலைவரான ராஜபக்சே திருப்பதி கோவிலுக்கு வந்தபோதும் மறுமலர்ச்சி திமுக கழகத்தினர் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தி கைதானார்கள். இனி இந்தியாவில் காங்கிரஸ் அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டையே அமைய போகின்ற மத்திய அரசு மேற்கொள்ள செய்திட வேண்டும் என்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தீர்மானித்தது. இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டு தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன், அமைப்பு செயலாளர் திரு மோகன்ராஜ் ஆகியோர் சந்தித்து கூட்டணி அமைக்க விரும்பி பொதுச் செயலாளர் அவர்களை சந்தித்தனர். அக்கட்சியின் தமிழக பொறுப்பாளர் முரளிதர் ராவ் அவர்களும் என்று முடிவெடுத்து அறிவித்தார். வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் நடந்ததை விட 100 மடங்கு சிங்கள ராணுவ தாக்குதல்களால் ஈழ தமிழினம் பெரும் அழிவை சந்தித்துள்ள நிலையில் அமையப்போகும் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஈழ பிரச்சனையில் வாஜ்பாய் அவர்கள் மேற்கொண்ட நிலைப்பாட்டையே செயல்படுத்திட வேண்டும் என்று மறுமலர்ச்சி திமுக கழக பொதுச் செயலாளர் வைகோ திரு முரளிதர் ராவ் அவர்களிடம் விளக்கமாக எடுத்துரைத்தார். பாரதிய ஜனதா கட்சியின் அப்போதைய தலைவர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களை தில்லியில் சந்தித்த போதும் இதனையே வைகோ வலியுறுத்தி கூறினார். அதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் தரப்பிலிருந்து எந்த மறுப்பும் தெரிவிக்கப்படவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் கையாண்ட அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும் என்று கூறியதற்கு எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் அதனை ஏற்றுக்கொள்ளும் வகையிலேயே வைகோ அவர்களுடன் திரு நரேந்திர மோடி அவர்கள் உரையாடினார். நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றது. 2014 மே 19 அன்று டெல்லியில் உள்ள குஜராத் பவனத்தில் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து வாழ்த்து கூறினார். 2014 மே 26 நடைபெறும்
பிற்பகலில் அறிந்தவுடன் அதிர்ச்சியில் பதறி துடித்த வைகோ அவர்கள் அதை எதிர்த்ததுடன் மோடியின் பதவியேற்பு விழாவுக்கு ராஜபக்சேயின் வருகையை தவிர்க்க வேண்டும் என்று அறிக்கை விடுத்தார். அத்துடன் அதற்கான காரணங்களை விளக்கி நீண்ட கடிதத்தை எழுதி தொலை நகரில் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு வைகோ அனுப்பி வைத்தார். 2014 மே 23 அன்று குஜராத் பவனத்தில் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் திரு நரேந்திர மோடியை சந்தித்தார். அவருடன் கழகத்தின் ஆட்சி மன்ற குழு செயலாளர் திரு கணேசமூர்த்தி அவர்களும் உடனிருந்தார். அந்த சந்திப்பின் போது பாரதிய ஜனதா கட்சி தலைவர் இன்றைய தலைவர் திரு அமித்ஷா, இன்றைய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி ஆகியோரும் உடன் இருந்தனர். எனவே ராஜபக்சே டெல்லிக்கு வந்தால் அதை எதிர்த்து அறப்போர் நடத்துவோம் என்று திரு நரேந்திர மோடி அவர்களிடம் வைகோ தெரிவித்து 40 நிமிடங்கள் விளக்கங்களை எடுத்துரைத்தார். மறுமலர்ச்சி திமுக கழகத்தின் வேண்டுகோளை புறக்கணித்து 2014 மே 26 நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் ராஜபக்சே பங்கேற்ற போது தலைநகர் டெல்லியில் நாடாளுமன்றத்துக்கு எதிரே வைகோ தலைமையில் மறுமலர்ச்சி திமுக கழகத்தினர் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டு நாடாளுமன்ற காவல் நிலையத்துக்குள் அடைக்கப்பட்டனர். இதற்கு பின்னர் கொழும்பில் நடைபெற்ற ராணுவ ஆலோசனை மாநாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் பிரதிநிதிகளாக அனுப்பப்பட்ட இருவர் அந்த கூட்டத்தில் ஈழத்தமிழர்களுக்கு எதிராகவும் சிங்களர்களுக்கு ஆதரவாகவும் நச்சு கருத்துக்களை தெரிவித்தனர். இந்தியாவின் கடற்படை தளபதி கொழும்பு மதிமுக உயர்நிலை கூட்டத்தில் வைகோ பேசியதை தற்போது பார்த்தோம். இனி தொடர்ந்து இது பற்றிய மற்ற செய்திகளை செந்தில் வழங்குவார். நிச்சயமாக அனிதா, வைகோ அவர்களுடைய அந்த தீர்மானங்களை அவர் வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். இது தொடர்பாக நம்மத்திலே தொலைபேசியின் வாயிலாக தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் திரு தியாகு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். தியாகு, வணக்கம். வணக்கம். இன்றைக்கு மதிமுக எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு அப்படிங்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறக்கூடிய முடிவு அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையில் என்னவாக இருக்கிறது? நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்? பாரதிய ஜனதா கட்சியை தனிமைப்படுத்துவதற்கான ஒவ்வொரு முயற்சியும் வரவேற்கத்தக்கது. முதலில் மதிமுக இந்த கூட்டணிக்கு சென்றதையே நாம் விரும்பவில்லை. இப்போதாவது வெளியேறி இருக்கிறார்கள் என்ற அளவில் பாராட்டத்தக்கது. தமிழ் ஈழத்திற்கான போராட்டம், தமிழக உரிமைகளுக்கான போராட்டம் ஆகியவற்றை பாஜகவின் ஆதரவோடோ உதவியோடோ நடத்த முடியாது என்ற படிப்பினை அவர்கள் வெகு விரைவில் பெற்றுவிட்டார்கள். ஆட்சிக்கு வந்த உடனேயே ராஜபக்சேயை அழைத்து பதவியேற்றதும், பிறகு மீண்டும் ராஜபக்சே வெற்றி பெறுவதற்கு அவர் ஆசி வழங்கியதும், தொடர்ந்து பாஜகவினுடைய ஈழ விரோத போக்கை காட்டுகிறது. நரேந்திர மோடியை நம்பியதே தவறு. இப்போதாவது அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி இருப்பதை நாம் வரவேற்கிறோம். திரு தியாகு, இப்பொழுது மதிமுக வெளியேறிவிட்டது என்று சொன்னால் 2014 இன்னும் ஓராண்டு தான் இருக்கிறது. தமிழக சட்டப்பேரவைக்கான தேர்தல் வர இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் யாரோடு கூட்டணி செல்வதற்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கிறது? ஏன்னா அவருடைய எதிர்காலம் அப்படிங்கிறது அவர்களும் கூட்டணியோடு மட்டுமே தேர்தலை சந்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல இங்கே யாருடனெல்லாம் கூட்டணி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நம்மை பொறுத்தவரை இது குறித்து எவ்வித ஆருடமும் கூற முடியாது. கடந்த காலத்தில் நடந்திருக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்கும் போது கடைசியினோட வரையில் மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஒன்றே ஒன்று உறுதியாகி இருக்கிறது, பாஜகவுக்கு மதிமுக துணை போக போவதில்லை என்பதுதான். மற்றபடி வேறு யாரோடு சேர்கிறார்கள் சேரவில்லை என்பது குறித்து எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் நான் அதை விட முக்கியமாக கருதுவது, ஒரு தமிழ் தேசிய உணர்வை வளர்க்கக்கூடிய, தமிழீழ ஆதரவுக்கு அடையாளமாக திகழக்கூடிய ஒரு தலைவர், ஒரு கட்சி பாஜகவுக்கு துணை போவதிலிருந்து வெளியேறி இருப்பது வரவேற்கத்தக்கது. அந்த அளவில் ஒரு போராட்ட அரசியல், மக்களை அணிதிரட்டுகிற அரசியல் என்ற அளவில் மதிமுகவின் முடிவு வரவேற்கிறோம். திரு தியாகு, இப்போ விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஈழம் சார்ந்த விஷயங்கள் அல்லது காவிரி போராட்டம், முல்லை பெரியாறு, தமிழ் தேசிய கருத்துக்களை முன்வைத்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள், முரண்பட்ட இயக்கங்களே ஒரு அணியில் திரள்கின்ற பொழுது ஏன் 2016 தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் இவை போன்ற கட்சிகள் ஓரணியில் திரள்வதற்கான ஒரு சூழல் ஏற்படுமா? அது போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கு உங்களை போன்றவர்கள் தமிழ் தேசியவாதிகள் ஏதேனும் முயற்சியை செய்வீர்களா? தமிழகத்தில் தேர்தல் கூட்டணிகள் கொள்கை அடிப்படையில் உருவாவதில்லை என்பதை கடந்த காலத்தில் பல முறை தேர்தல் கூட்டணிகள் இணைகிற கட்சிகள் தெளிவுபடுத்தி இருக்கின்றன. மக்களுடைய போராட்ட ஆற்றலை தேர்தல் கூட்டணிகளில் விரயம் செய்யக்கூடாது என்பதுதான் தமிழ் தேசிய ஆற்றலுடைய பார்வை.
எனவே நாம் தேர்தல் கூட்டணிகளுக்கு பரிந்துரை செய்வது அல்லது அதற்கு நன்றி தியாகு. நிச்சயமாக தேர்தல் கூட்டணிக்கான ஒரு இதை நீங்கள் ஒரு இயக்கமாக இருந்து எடுக்க முடியாதுங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறீர்கள். நன்றி. நம்மிடையே பாஜகவினுடைய தேசிய செயலாளர் திரு ஹெச் ராஜா அவர்கள் தொலைபேசியின் வாயிலாக இணைப்பில் இருக்கின்றார். ராஜா வணக்கம். இப்போ இந்த மதிமுகவினுடைய முடிவை குறித்த பாஜகவினுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? நீங்கள் வரவேற்கிறீர்களா மதிமுகவினுடைய முடிவை? அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்கள் கூட்டணியிலிருந்து யாரும் வெளியேறுவதை நாங்கள் விரும்பியதில்லை. ஆனால் அவர்களாக வெளியேறினால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பல்ல. ஆனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மோடிஜி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு தமிழ், தமிழர், தமிழகம் ஆகியவற்றிற்கு மிக சிறப்பான செயல்களை இந்த 6 மாதத்தில் செய்திருக்கிறது. அக்டோபர் 30 தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 5 மீனவர்களை 18 நாட்களுக்குள்ளாக நாங்கள் இந்திய மண்ணுக்கு உயிரோடு கொண்டு வந்தோம். அதே போல திருவள்ளுவர் பிறந்த தினத்தையும் பாரதி பிறந்த தினத்தையும் வட மாநிலங்களிலே பள்ளிகளிலே தேசிய விழாவாக கொண்டாடுவோம் என்று அறிவித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, திருக்குறளை வட மாநில மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கும், ஒரு மாணவன் தமிழ் படிக்கிறேன் என்று சொன்னாலும் வட மாநிலங்களே தமிழ் ஆசிரியரை நியமிக்க மத்திய அரசு தயாராக இருக்கிறது என்று மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே போல மத்திய நீர்வள ஆணையர் திரு பாண்டியா தமிழகத்திற்கு வந்து உச்ச நீதிமன்றம் அனுமதிக்குமானால் முல்லை பெரியாறிலே நாங்கள் 152 அடி நீர் தேக்க மத்திய அரசு தயாராக இருக்கிறது என்று. இதற்கு மேல் தமிழகத்தினுடைய தமிழ் மக்களுக்காக தமிழுக்காக என்ன எதிர்பார்க்கிறாங்க? ஹிந்தியை திணிக்கக்கூடிய ஒரு முயற்சியில் பாஜக ஈடுபட்டிருக்கிறது. அவங்க ஒரு தீர்மானத்தை கொடுத்திருக்காங்க. தூக்கு தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கொண்டு வந்த அன்று முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களும் மாண்புமிகு முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அதை வரவேற்று பிரதமருக்கு நன்றி தெரிவித்திருக்கும் பொழுது இது கபட நாடகம் என்று வைகோ சொன்னார். அதிலிருந்தே இவர் ஏதோ வெளியே போவதற்கு முடிவு செய்துவிட்டு ஒரு காலை இன்னொரு அணியில வைத்துக் கொண்டு எங்களை வீணாக விமர்சித்தார் என்பது எங்களுக்கு அன்றே தெரிந்தது. பிரதமரே அவன் இவன் என்பதும் மத்திய அரசை மானங்கட்ட மத்திய அரசு என்றும் இவர் கடந்த 60 நாட்களாக மிக மோசமாக விமர்சித்து வந்ததிலிருந்தே இவர் வெளியேறுவார் என்பது தெரிந்த விஷயம். அதிமுக அதுவாக எடுத்திருக்கின்ற இந்த முடிவு அவர்கள் தான். திரு ஹெச் ராஜா, இப்போ இந்த சர்ச்சை அப்படிங்கிறது மதிமுகவிற்கும் பாஜக இடையிலான அந்த ஊழல் அல்லது உரசல் அப்படிங்கிறது தொடக்க நாளிலிருந்தே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இறுதியில் அது நீங்கள் வைகோ மீதான ஒரு கடுமையான ஒரு எதிர் விமர்சனத்தை வைத்ததன் அடிப்படையில் இன்றைக்கு இவர்கள் வெளியில் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற பொழுது இதற்கு இது ஒட்டுமொத்தமாக ஹெச் ராஜாவின் மீதான அந்த வார்த்தைகளை குறித்த ஒரு விமர்சனங்கள் எல்லாம் விவாதங்கள் எல்லாம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அதை குறித்த உங்களுடைய பார்வை என்ன? இங்க பாருங்க, அவர் பிரதமரை மோடியா இருந்தான்னு எவனா இருந்தான்னு மானங்கட்ட மத்திய அரசு உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்க வந்து 75% மக்களுக்கு இந்தி திறனா நீ வச்சுக்கோடா, நான் தமிழ்நாட்டை பிரிக்கிறேன், 100வது சுதந்திர தினத்தை கொண்டாட இந்தியாவே இருக்காது என்றெல்லாம் இவர் பேசியதை கண்டிக்காதவர்கள் என்னை விமர்சிப்பதிலே என்ன நியாயம் இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். மதிமுக வெளியேறிய பாஜகவிற்கு பலவீனம் அப்படின்னு நினைக்கிறீர்களா தமிழகத்தில்? இல்லங்க, மதிமுகவை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு சட்டமன்றத்திலும் சில 100 வாக்குகள் தான் உண்டு. ஏற்கனவே அந்த கட்சியானது அதுல வந்து திமுகவிலிருந்து வெளியே வந்த மிக பெரிய தலைவர்கள் எல்லாம் மீனாட்சி சுந்தரம் போன்றவர்கள், மதுராந்த ஆறுமுகம் போன்றவர்கள், செஞ்சி ராமச்சந்திரன், எல் கணேசன் போன்றவர்கள், கண்ணப்பன் அதை விட்டு வெளியேறி விட்டார்கள். வைகோவிற்காக வீதி வீதியாக பேசிய நாஞ்சில் சம்பத் எங்கே இருக்கிறார்? ஆகவே அது முழுமையாக பலவீனப்பட்டு போன ஒரு கட்சி. அவர்களால் கூட்டணி கட்சி எங்கிருந்தாலும் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு அதிக பலமும் இருக்க போவதில்லை என்பது என்னுடைய கணிப்பு. நன்றி ஹெச் ராஜா. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. அனிதா, இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்தது போல நம்மிடையே தாயகத்திலிருந்து அனிதா நம்மிடையே இது தொடர்பாக செய்தியாளர் லாவண்யா தாயகத்திலிருந்து நம்மோடு இணைந்திருக்கின்றார். லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா வணக்கம். லாவண்யா, இப்போ அங்கே வணக்கம் செந்தில். லாவண்யா, அங்கே இருக்கக்கூடிய நிலைமை இப்பொழுது என்ன? மதிமுகவினுடைய உயர்நிலை குழு கூட்டம் முடிந்திருக்கிறது. இந்த முடிவை அங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சியினுடைய உறுப்பினர்கள் தொண்டர்கள் ஆதரிக்கிறார்களா? அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன, அது சொல்லுங்க. நிச்சயமாக செந்தில், இங்கு வந்து மதிமுக உடைய உயர்நிலை குழு கூட்டம் முடிந்த உடனே தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானங்களை பொதுச் செயலாளர் வைகோ வழிமொழிந்தார். அதன் பின்னர் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இந்த தீர்மானங்கள் வந்து வாசிக்கப்பட்டது.
வாசித்த உடனேயே, அதாவது பாஜக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறுகிறது என்று கூட்டணி அவர்கள் அறிவித்த உடனே மாவட்ட செயலாளர்கள் கரகோஷம் எழுப்பி இதனை வரவேற்றார்கள். மேலும் இது வந்து எடுத்தது வந்து சரியான முடிவு என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இவர்களின் முதல் தீர்மானமாக இருந்தது பாஜகவின் கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறுவது. இதற்கு பல்வேறு காரணங்களை வந்து மதிமுக தரப்பில் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக வந்து இலங்கை அரசுக்கு ஆதரவாக இந்திய அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக வந்து அவர்கள் குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பின்னர் இரண்டு முறை அதாவது நாளையும் வந்து ராஜபக்ஷ இந்தியா வரை இருக்கிறார். இந்த நிலையில் இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவரை வந்து கண்டிப்பாக அனுமதிக்க கூடாது என்பது போன்று வந்து மதிமுகவினரின் கருத்தாக இருக்கிறது. அடுத்தபடியாக தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானங்களான இந்தியா வந்து இலங்கை மீதுக்கு பொருளாதார தடை விதிக்க வேண்டும், அதே போன்று தனித்தமிழ் ஈழத்திற்கான பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பது போன்ற தீர்மானங்களும் வந்து முறையே வந்து எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அதற்கு வந்து மத்திய அரசு தற்போது வரை வந்து மௌனம் சாதித்துக் கொண்டு இருக்கிறது. அதே போன்று இந்தியா வந்து ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இலங்கை அரசுக்கு ஆதரவாக செயல்படும் என்ற அரசு செய்தி வந்து வெளியாகி இருப்பது மேலும் வந்து ஒரு குற்ற செயலாக பார்க்கப்படுகிறது என்பது பல்வேறு காரணங்களை முன்னிறுத்தி மதிமுக வந்து பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். லாவண்யா, இப்போ அடுத்த கட்டமாக 2016 சட்டப்பேரவை தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கூட்டணி குறித்தோ அல்லது அது தொடர்பான ஏதேனும் விவகாரங்கள் அங்கே பேசப்பட்டதா, விவாதிக்கப்பட்டதா, அது தொடர்பாக ஏதேனும் செய்திகள் அங்கு இருக்கிறதா? தற்போது வரை அது பற்றி வந்து விவாதிக்கப்படவில்லை. லாவண்யா, நீங்க இணைப்பில் இருங்க. நம் மத்தியிலே திருமாவளவன் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் நம் மத்தியிலே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கின்றார். அவரிடம் பேசிட்டு நான் உங்ககிட்ட வரேன். வணக்கம் சார். வணக்கம். இப்போ மதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிப்பதை குறித்த உங்களுடைய பார்வை என்ன? மதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அப்படி என்பது ஒரு கூடா நட்பு. தேர்தல் காலத்திலேயே நாம் சொன்னோம், இந்த கூட்டணி ஒரு கட்டாயத்தின் பேரிலே, நிர்பந்தத்தின் பேரிலே உருவாகி இருக்கிறதே தவிர மனப்பூர்வமான கூட்டணியாக இருக்காது. இது எந்த நேரத்திலும் இந்த கூட்டணி சிதறும் என்று நான் தேர்தல் நேரத்திலேயே குறிப்பிட்டிருந்தேன். அது இன்றைக்கு காலந்தாழ்ந்து நடந்திருக்கிறது. இந்த முடிவை எடுத்த மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெனில் இப்போது குறிப்பாக நாடறிந்த ஒரு தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ், பாரதிய ஜனதா கட்சியிலே ஒரு மூத்த தலைவர், அவர் வந்து மிக வெளிப்படையாக துணிச்சலாக ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது பகவத்கீதை தான் இந்தியாவினுடைய தேசிய புனித நூலாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இதுதான் அவருடைய அடிப்படையான மனநிலை. அதாவது பிற மதங்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள், பிற மக்களுடைய உணர்வுகளை பற்றி கவலைப்பட மாட்டார்கள், தங்களுடைய கருத்துக்களை திணிப்பதிலும் தம்முடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதிலும் மிக கவனமாக குறியாக இருக்கக்கூடியவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள். நரேந்திர மோடி பிரதமரான உடனேயே ஆசிரியர் தினத்தை குரு உற்சவாக கொண்டாட வேண்டும் என்று அறிவிப்பு செய்தார்கள். சமூக வலைத்தளங்களில் சமஸ்கிருதத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அறிவிப்பு செய்தார்கள். அரசாங்கம், அதாவது அதிகாரபூர்வமாக அரசு அதிகாரிகள் நடத்துகிற சமூக வலைத்தளங்களில் சமஸ்கிருதத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அறிவிப்பு செய்தார்கள். இப்படி அவர்களுடைய கொள்கைகளை வெளிப்படையாகவே திணிக்கக்கூடியவர்களாக, பிற மதத்தை பற்றியோ பிற இனத்தை பற்றியோ பிற மக்களின் உணர்வுகளை பற்றியோ கவலைப்படாத ஒரு கட்சிதான் பாரதிய ஜனதா கட்சி. அப்படிப்பட்ட கட்சியிலிருந்து, அந்த கூட்டணியிலிருந்து மதிமுக இன்றைக்கு காலம் கடந்து வெளியே வந்திருந்தாலும் கூட வரவேற்க வேண்டிய ஒரு முடிவு. திருமாவளவன், இப்போ 2016 தேர்தலை மதிமுக யாரோடு சந்திக்கும் அப்படிங்கிற ஏதாவது எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கிறதா? அல்லது ஒருமித்த கருத்துடைய கட்சிகள், இது பல நேரங்களில் பல மேடைகளில் கேட்கப்பட்ட கேள்விதான், இன்றைக்கும் மீண்டும் அதற்கான சூழல் வந்திருக்கிறது அப்படிங்கிறதுனால கேட்கிறேன். ஒருமித்த கருத்துடைய உங்களை போன்றவர்கள் மதிமுகவோடு இணைந்து ஒரு புதிய அணியை உருவாக்குவதற்கான முயற்சிகள் ஏதும் நடைபெறுமா? அல்லது மதிமுக திமுகவோடு சேர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? தேர்தல் குறித்து பேசுவதற்கான நேரம் இது இல்லை. கொள்கை பூர்வமாக நடக்கிற ஒரு போராட்டம் இந்தியாவிலே இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. மிக அதிதீவிரமான இந்துத்துவ கருத்தியலை திணிக்கக்கூடியவர்கள் ஒரு புறம், அதற்கு எதிராக போராடக்கூடியவர்கள் இன்னொரு புறம் என்று இப்போது ஒரு அணி உருவாகி கொண்டிருக்கிறது. அதுதான் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதில் தேர்தல் குறித்து பேசுவதற்கு இன்னும் காலம் இருக்கிறது. நன்றி. எங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி திருமாவளவன்.
லாவண்யா, இப்போ இங்கே நம்மோடு திருமாவளவன் பேசினார். திருமாவளவன், தியாகு போன்ற தமிழ் தேசிய கருத்துக்களை கொண்டவர்கள் மதிமுக வெளியேறதை ஆதரிக்கக்கூடிய ஒரு மனநிலையில் தான் இருக்கிறார்கள். நான் உங்ககிட்ட ஏற்கனவே கேட்ட கேள்விக்கான பதிலை தான் திருப்பியும் நினைவுபடுத்துகிறேன். புதிய கூட்டணி தொடர்பாக அல்லது சட்டப்பேரவை தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்தோ மதிமுக இந்த உயர்நிலைக்குழு கூட்டத்தில் ஏதேனும் விவாதிக்கப்பட்டதா லாவண்யா? தற்போது வரை அது பற்றி எதுவும் விவாதிக்கப்படவில்லை செந்தில். ஆனால் எனினும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களின் இல்ல திருமணத்தில் திமுக தலைவர் கருணாநிதியை நேரில் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருந்தது. அப்பொழுது திமுக தலைவர் கருணாநிதி மதிமுக கூட்டணிக்கு வந்தால் மகிழ்ச்சி என்பது போன்ற கருத்துக்களை தெரிவித்திருந்தார். எனினும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டமாக இந்த கருத்தை மறுத்திருந்தார். இந்த நிலையில் பாஜக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறி இருக்கிறது. இந்த நிலையில் திமுகவுடனான கூட்டணி தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கு லாவண்யா, இப்போ அங்கே மாவட்ட செயலாளர்களுடைய இப்போ யாராவது நம்ம மத்தியில் இது தொடர்பான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்களா? இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறக்கூடிய முடிவை குறித்து அங்கே யாரும் நம்ம மத்தியில் இது தொடர்பாக இப்பொழுது பேசுவதற்கு இருக்கிறார்களா? தற்போது அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்போது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த கூட்டம் முடிந்த பின்னரே மாவட்ட செயலாளர்கள் நம்மிடையே பேசி வருவார்கள் செந்தில். எனினும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இந்த தீர்மானம் அறிவிக்கப்பட்ட போது அவர்கள் மிகுந்த வரவேற்போடு தான் இந்த தீர்மானங்களை வரவேற்றார்கள். குறிப்பாக முதல் தீர்மானமாக பாஜகவிலிருந்து வெளியேறுவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்தார். அந்த தீர்மானத்தை அவர்கள் பெரும் கரகொலியோடு தான் வரவேற்றார்கள் செந்தில். இப்போ வாஜ்பாய் அத்வானி காலத்தில் இருந்தது போன்ற ஒரு நடைமுறை இப்பொழுது இல்லை என்பது போன்ற வாசகங்கள் தீர்மானத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. அங்கே மோடி பாஜகவின் மீதான எதிர்ப்பு அப்படிங்கிறதை தாண்டி மோடியின் மீதான எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு நிலை அங்கே பதிவு செய்யப்பட்டிருப்பதாக இங்கே வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தினுடைய நகல்களில் இருந்து உணர முடிகிறது. அதுபோன்ற ஒரு சூழல் தான் இங்கே இருந்ததா அல்லது ஒட்டுமொத்தமாகவே பாஜகவிற்கு எதிரான அங்கே ஒரு நிலை அங்கே இருந்ததா? கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணியில் இடம்பெறும் பொழுதே வாஜ்பாய் காலத்தில் எவ்வாறு இருந்ததோ அதே போன்று கூட்டணி தான் நிலவும் என்பது போன்று மதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்திருந்தார். ஆனால் அவர்கள் மாறாக செயல்படுகிறார்கள். காங்கிரஸ் 2004ஆம் ஆண்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடன் எவ்வாறு கூட்டணி வைத்திருந்தது, பின்னர் 6 மாத காலத்திற்கு பின்னர் காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறியது. இதே போன்ற நிலைதான் தற்போதும் ஏற்பட்டிருக்கிறது. மோடி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு எந்த கொள்கையை கையாண்டதோ அதே போன்ற கொள்கையை தான் தற்பொழுது கையாண்டிருக்கிறார்கள். வாஜ்பாய் காலத்தில் இருந்த அந்த கொள்கையை அவர்கள் பின்பற்றவில்லை ஈழத்தமிழர்கள் விஷயத்தை பொறுத்தவரையில் என்பதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருந்தது. இந்த கருத்து அங்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து பேசலாம். நம்மத்திலே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் திரு ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கின்றார். அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ மதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறிப்பது குறித்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பார்வை என்ன? கடந்த நவம்பர் 26ஆம் தேதியோடு மோடி தலைமையிலான பிஜேபி ஆட்சி பொறுப்பேற்று 6 மாதம் என்பது முடிஞ்சிருக்கு. இந்த 6 மாத காலத்தில் மக்கள் நலனுக்கு விரோதமாக தான் அந்த மத்திய அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு. அப்படி மத்திய அரசாங்கத்தை விமர்சிக்கிற போது குறிப்பாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய வைகோ அவர்கள் மத்திய அரசாங்கத்தை விமர்சித்த போது, பிரதமரை விமர்சித்த போது பிஜேபியினுடைய அகில இந்திய செயலாளராக இருக்கக்கூடிய ஹெச் ராஜா அவர்கள் ரொம்ப கடுமையான முறையில் அவர் மோடியை விமர்சித்து விட்டு பொதுக்கூட்டத்திலிருந்து பாதுகாப்போடு வீட்டுக்கு திரும்ப முடியாதுன்னு அந்த அளவுக்கு ஒரு எதேச்சியார முறையெல்லாம் கடுமையாக பேசினாரு. ஆக இந்த பின்னணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் விலகி இருக்கு என்பது பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது. திரு ஜி ராமகிருஷ்ணன், இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலை இடதுசாரிகள் தனித்துதான் சந்தித்தார்கள். வேறு அணியோடு சேராத பட்சத்தில் வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலை மதிமுக இன்றைக்கு வெளியில் வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் மதிமுகவோடு ஒரு புதிய கூட்டணி அமைப்பதற்கான சூழல் எதுவும் உருவாகி இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாமா? அது போன்ற எண்ணங்கள் எதுவும் இருக்கிறதா? அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் நீண்ட காலம் இருக்கு. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக முன்னணி வெளியேறி இருக்கு. அது தேர்தல் நெருங்கினாங்கன்னா தேர்தல் கூட்டணி தொழில் உடன்பாடு சம்பந்தமாக பிறகுதான் அது சம்பந்தமாக பேசிதான் சொல்ல முடியும். நன்றி திரு ஜி ராமகிருஷ்ணன், எங்களுடைய இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு. லாவண்யா, தாயகத்திலிருந்து உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு நன்றி. அனிதா இனி தொடர்வார். நன்றி செந்தில். பாஜக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியது குறித்து பல்வேறு செய்திகளை அளித்தீர்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் நம்முடன் இணைப்பில் வந்து தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழ் செய்திகள்.